அஸ்ஸலாமு அலைக்கும் guys, வெல்கம் டு மை another vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு மண்டே vlog தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் முடிஞ்ச ஒரு ஃப்ரெஷ் நியூ வீக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த ஃப்ரெஷ் மண்டே நான் என்ன பண்ணேன், எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த vlogல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நான் எஹியாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இனிமேல் தான் என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே வந்தாலே நான் யூஸ்வலி ரொம்ப பிஸியாக இருப்பேன். எல்லோரும் வீட்டில் இருப்பாங்கள்ல, ஏதாவது ஒரு வேலை இதை பண்ண அதை பண்ணன்னு ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வீக்கெண்ட் எனக்கு ப்ராப்பராக ரெஸ்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெருசாக எந்த வேலையும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வீக்கெண்டில் செய்ய வேண்டிய சில வேலையெல்லாம் இப்போ நான் மண்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறனால வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒரு நாள் அப்படி நாங்கள் வந்து பிரித்து வச்சுருப்போம். குறிப்பாக வாஷிங் மாதிரியான வேலை. ஸோ இன்றைக்கி என்னோட டைம், அதனால் இப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணணும். வீக்கெண்ட் முடிஞ்சால் போதும், எப்படி இவ்வளோ ட்ரெஸ் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்னு போட ஆரம்பிச்சு எப்படியோ 2-3 ட்ரெஸ்ஸு கணக்காயிடும். உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நிறைய ட்ரெஸ் இருந்திருக்கு, அதோட பெட்ஷீட் வேறு வாஷ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வாஷிங் வேலை நல்லா இருக்க போதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோடய ரூமை நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா மார்னிங் ஸ்கூலுக்கு கிளம்புற ரஷ்ல ரூம் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். மார்னிங் நேரம் வந்தால் ஒரே ஓட்டமாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். நேரத்துக்கு எழுந்து ரிலாக்ஸாக ரெடி ஆகிட்டு கிளம்பணும்னு நினைப்போம். ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னே தெரியாது, எப்படியோ லேட் ஆயிரும். சீக்கிரம் நாங்கள் வந்து ஓடிட்டே இருப்போம். இந்த ஹேபிட் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் பார்க்கலாம் இன்ஷால்லா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பும் போதே மேடம் கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் முடிஞ்சு போகும்போது எல்லாருக்கும் ஒரு சோம்பேறியாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவளும் பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஈவினிங் வரும்போது தான் தெரியும் மேடம் எப்படி வராங்கன்னு. இப்போ முதல்ல என்னோட ரூமை போய் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட வாஷிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாஷிங் போடுற விஷயத்தில் நான் கொஞ்சம் பர்டிகுலர். பிகாஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் மொத்தமாக ஒரே வாஷிங்கில் போட மாட்டேன். எல்லாத்தையும் தனித்தனியாக தான் போடுவேன். பெட்ஷீட் தனியாக, சாதாரண ட்ரெஸ்ஸஸ் தனியாக, ஜீன்ஸ் மாதிரி ஹெவி க்ளோத்ஸ் தனியாக. ஏன்னா எல்லா துணிக்கும் ஒரே மாதிரி வாஷிங் தேவையில்லையா? சம் ட்ரெஸ்ஸஸில் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், அது ஹெவி வாஷ் ஆகணும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த ட்ரெஸ்க்கு அவ்வளோ ஹெவி வாஷ் தேவையில்லை. அதனால் அந்த மாதிரி க்ளோத்ஸை குறைஞ்ச டைமிங்கில் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நான் செப்பரேட் பண்ணி வாஷ் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அதெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. ஒரு பெரிய ப்ராப்ளம் இன்னும் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி துவைச்ச ட்ரெஸ்ஸே நான் இன்னும் ஃபோல்ட் பண்ணலை. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட ரூமில் இருக்கிற அந்த ஃபேமஸான சேரில் தான். உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சேர் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு சேர் இருக்கும். அந்த சேரு உட்காரதுக்கு வாங்கினாங்களா இல்லை க்ளோத்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கினாங்களான்னு எனக்கு இன்னும் புரியலை. என்னோடய ரூமில் இருக்கிற அந்த சேர் மட்டும் நான் பார்த்த வரைக்கும் எம்டியாக இருந்ததே இல்லை. எப்போவும் அதில் ஒரு ட்ரெஸ் இருக்கும், இல்லை பில்லோ இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருந்துகிட்டே தான் இருக்கும். கையில் என்னென்ன கிடைக்குதோ சரி இதை இப்போ இங்கே வச்சுட்டு போகலாம், அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அங்கேயே வச்சுருவோம். அதை கடைசி வரைக்கும் எடுக்க போகிறதே கிடையாது. இன்றைக்கி இந்த சேரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இனிமேல் இதை ஃப்ரீயாக வைக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த ஒரு நாள் க்ளீன் பண்ணுவேன், அடுத்த நாள் ட்ரெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஒரு பில்லோ. கடைசியாக அந்த சேர் என்னோடய ரூமில் இருக்கிற ஒரு மினி ஸ்டோரேஜ் மவுண்டன் மாதிரி ஆயிரும். உண்மையாக சொல்லணும்னா அந்த சேர் இல்லாமல் இருந்தால் கூட என் க்ளோத்ஸை நான் ஃபோல்ட் பண்ணியிருப்பேன். பெட்டில் வச்சாவது ஃபோல்ட் பண்ணுவேன், அட்லீஸ்ட் பாய் விரிச்சாவது நான் ஃபோல்ட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த சேரில் போட்டுட்டேன், அவ்வளோதான். அந்த ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கணும்னு மனசுக்கு தோணவே தோணாது. உங்கள் வீட்டில் இப்படி ஒரு கிளாத் சேர் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் தான் இப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னோட ரூமை க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்கூல் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே 9:30 ஆயிடுச்சு. காலையில் நான் ஒரு கிளாஸ் டீ மட்டும் தான் குடிச்சிட்டு கிளம்புனேன். இப்போ செம்மையாக பசிக்குது. முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூம் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பேட்டர் நான் வாங்கி வச்சது இருந்துச்சு, அதை வச்சு இட்லி ஊற்றிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி சமையலுக்கு லஞ்சுக்கு வந்து மார்னிங்கே எங்கள் மாமியார் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு வந்துட்டு கொஞ்சமாக என்னோடய பார்ட் ஆஃப் ஒர்க் அதில் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் எப்போவுமே நான் பண்ணிவிட்டு வந்துடுவேன். நேற்று வாங்கின சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மோமோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நினச்சிருக்கேன். அதுக்கான டோ ப்ளஸ் உள்ள வைக்கிற ஸ்டஃப்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து மோமோஸ் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி கைஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு சடனாக அது ஞாபகம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து நம்ம நல்லா இருக்கணும், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும், நிறைய வேலை முடிக்கணும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிருப்போம். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவசியமே இல்லை. சம்டேஸ் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுவோம், சம்டேஸ் க்ளோஸ் ஃபோல்ட் பண்ணாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேரில் போட்டு வச்சுருப்போம். சம்டேஸ் நிறைய வேலை முடிப்போம், சம்டேஸ் ஒரு வேலை செய்கிற கூட நமக்கு வந்து மனசு வராது. இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐயோ நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நம்ம லோவாக இருக்கோம் அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. அப்படிலாம் அர்த்தமே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளையும் கடந்து போனால் அதுவே போதும். இன்றைக்கி நாள் பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ணல அப்படின்னாலும் நம்ம சின்ன சின்ன வீட்டு வேலை செஞ்சு முடிஞ்சதை பண்ணி இதோ ஈவினிங் மோமோஸ் கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணுறதாங்க வாழ்க்கை. ஸோ நீங்களும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, எல்லா நாளும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நினைக்காதீங்க. மெதுவாக போனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ இப்படி தான் கைஸ் இன்றைக்கி என்னோட டே போச்சு. சிம்பிளாக கொஞ்சம் ஒர்க்கு, நிறைய க்ளோத்ஸு அண்ட் ஃபைனலி மோமோஸ். இன்ஷால்லா ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னோட டே டு டே லைஃப்பில் நடக்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் vlogல இன்னொரு விஷயத்தோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.